மக்களை ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ என்னென்னா ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் நிஷாவை. இப்போ வீடியோ எடுக்கலான்னு நம்ம ஒரு இது பண்ணியிருந்தோம். ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்லாம் வீடியோ எடுத்து போடலான்னு. கலர்லாம் தெரியாது. ட்ரெஸ்ஸோட கலெக்ஷனும் அந்த அந்த ஒரு சுடிதார் நைட்டி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்லாம் இருக்குல்ல, அதோட வீடியோவோட பவர் தெரியாது. ஏன்னா மணி 6:30 மணி ஆயிடுச்சு. அதனால் இந்த எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், துணியெல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நம்ம வில்லேஜ் இல்லையா, ஃபுல்லாக இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக அடசல். சிட்டினா மட்டும் 6:30 மணிக்கு இருட்டாதா? சிட்டினா ஒரு மரம் கூட இருக்காது, அந்த மேலையெல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை. நாளைக்கு காலையில் சூப்பரான ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வரும். எல்லாருமே ஆர்டர் எல்லாம். ஆமாம், என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற? ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே வரும். அது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாம் வந்துருச்சு. தக்கடை நிஷா வச்சுருக்கா. சூப்பரான ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்துடும். டீட்டெயில்ஸ் எல்லாமே நிஷா வந்து தூக்காத ரொம்ப தூக்காத. மாசமாக இருக்கையில் அப்படியெல்லாம் தூக்கக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சீக்கிரமே நாளைக்கு அந்த வீடியோ வரும். இங்கே பாருங்கள், பேனாவெல்லாம் எடுத்து எல்லாம் எழுதி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் இருட்டாயிருச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தர்னீஸ் வரவும் ஸ்கூல்லேருந்து லேட் ஆயிடுச்சு. தர்னீஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. அது இல்லாமல் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போய் கொரியர் வாங்குறதுக்கு அந்த பார்சல்லாம் நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வந்திருக்குல்ல, அது வாங்க போனோம். அப்புறம் போயிட்டு வர 5:30 ஆயிடுச்சு, 5:45 ஆயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. கடலை போட்டுட்டு இருந்தாங்க, யாருக்கோ ஃபோன் பண்ணி. ஆமாம், அண்ணனுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிட்டு போது கன்ஃபார்மாக நாளைக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ வருது. வாட்ஸ்அப் நம்பரு, யூடியூப் லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, ஆர்டர் பண்ணுற நம்பரு, எவ்வளோ கொரியர் சார்ஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக வீடியோ வரும். நிஷா மேக் பண்ணி போட்டுருவா. ஒருவேளை நான் இருந்தேன் அப்படின்னா, இல்லை நான் இருந்தேன்னு நானும் சேர்ந்து நிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி அது மாதிரி வீடியோ போட்டுருவேன். ஒருவேளை நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நிஷா சூப்பரா. பயம் வந்துருச்சு நிஷாவுக்கு. வட்ட இல்ல, நம்மள்ட்ட வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இல்ல. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல. எக்யூப்மெண்ட்ஸ் வேண்டியதுலடி. எதுக்கு செல் வந்து ரொம்ப ஓவரா. இப்போ நீ இந்த கையில வச்சிட்டு இப்படி பண்ற, நான் இந்த கையில வச்சிட்டு காச்சு விட்றாரு. ஏன் உனக்கு கையில வச்சு நான் எடுக்கிறேன்னா இப்போ யார் அப்புறம் பிரிக்கிறது காட்டுறது இதெல்லாம்? சரி, என்னோட வலது கையாரு தார்னிஷ், என்னோட இடது கையாரு. நீ இதெல்லாம் பண்ண சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது சும்மா ஜாலியான வீடியோ. இங்கே பாருங்க தார்னிஷ், ஹாய் சொல்லுப்பா. நான் இப்பயே எடுத்துடலான்னு கேட்குறேன். ஒரு இருட்டுக்குள்ளெல்லாம் ட்ரெஸ்ஸோட அந்த கலரு, கலெக்ஷனோட அந்த கலரு, அதோட ஒரு இல்லை நானே எடுத்து கொடுத்துட்டு கூட போயிடுவேன். 5 மணிக்கு வீடியோ எடுக்கிறீங்களா? காலையில் அதெல்லாம் திறமை கற்றுக்கணுங்க. கற்றுக்குவேங்க. எப்போ கற்றுக்கணுமோ அதை நான் கற்றுக்கிட்டேன். எப்போயோ கற்றுக்கிட்டேன். உனக்கு கல்யாணம் போய் எப்போயோ கற்றுக்கிட்டேன். நான் 10 வருஷத்தில் இன்னும் கற்றுக்காம இருப்பேன். அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு கையில் வச்சுட்டு நீ போய் விளாக் எட்டுவானா, அதை போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். இதெல்லாம் பிரித்து இது பண்ணி எல்லாம் பர்ஃபெக்ட். வந்து எனக்கு வந்து காலேஜ் ஸ்கூலில் கூட எனக்கு வந்து அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துக்க மாட்டாங்க. அந்த காலேஜ் அந்த மாதிரி காலேஜ் போனாலும் உங்கள் அம்மா காலேஜ் போயிட்டாரா? பக்கமாக இருக்கு. சரி, ஓகே. சூப்பரான வீடியோ நாளைக்கு வரும். என்னன்னா ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் வீடியோ தான் வரும். நான் இருந்தேன்னா கண்டிப்பாக எழுதி வச்சிருக்காரு. 2-3 வேணா போட்டு பக்கமாக எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு இதுவும் புரியலை. சரி, அது இல்லாட்டியும் எடுப்பா. நிஷா இருந்தாலும் எடுப்பா. சப்போர்ட்டுக்கு எங்கள் அம்மாலாம் இருக்காங்க. எங்கள் அப்பா என்ன BA லிட்ரேச்சர் பிடிச்சிருக்காரு. வந்து எனக்கு பத்தியா இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? என்ன தெரியுதா? நான் அந்த வீடியோவில் வெளிச்சம் தெரியுதான்னு கேட்டேன். சரி, ஓகே. இல்லைனாலும் இந்த வீடியோ எடுத்துருவேன். சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிடுவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வேணாம் நமக்கு. நான் சொல்கிறது என்னென்னா ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் வீடியோ நாளைக்கு கன்ஃபார்மாக வருது. வெயிட் பண்ணுங்கள். ஒன்று நிஷாவாக எடுத்து வரோம், இல்லை செல்வா கூட இருந்து எடுத்து கொடுத்துட்டு தான் போவேன். அது செல்வா எடுத்து கொடுத்துட்டு போகிறது சிரமம் தான். 1000 ரூபா அங்கே பணம் வந்துருச்சு. இல்லடி லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. இப்போ பணம் வந்துருச்சு காலையில். அது ஒரு இது. சரி விடுங்க. சரி, லவ் யூ ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் வீடியோலாம் அவங்க இல்லைனா எடுத்து கொடுத்துரு. எனக்கு தலைவலி கொடுக்காத. இருட்டு சரியான இருட்டுங்க. இருட்டுக்குள்ளே போய் எடுத்தோம்னா வீடியோ நல்லா இருக்காது.
ஓகே இப்போ என் ரெட் கலர் ஷாலும் ஒயிட் கலர் டாப்பு ரெட் கலர் பேண்ட்லாம் இதெல்லாம் தெரியும்ப்பா. இதுவுமே அலங்கமலங்களாக தெரியுது கேமராவில். அது இதெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா தெளிவாக சூப்பராக பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு போயிடணும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா படித்த பொண்டாட்டியே கட்டியிருக்காங்க. படித்த பொண்டாட்டியை கட்டணும்னா நான் போய் எங்கிட்ட தேடிட்டு வர வேண்டியது தான். நீ படித்த பொண்டாட்டி தானே. படித்த பொண்டாட்டியை கட்டுறத விட பிடிச்ச பொண்டாட்டியை கட்டுங்க. எப்படி என் டைலாக்? ஐயோ ரொம்ப தான் சூப்பர். நிஷா நாளைக்கு டன் ரெடி ஆகிட்டா. பேனாவில் எனக்கு நீ நாளைக்கு இது பண்ணணும். இதெல்லாம் ஓவர் நிஷா. சட்டையை பிடிச்சி கிழிக்கிறதெல்லாம். அப்பதான் வந்து செல்வா வந்து சட்டை வந்து வாங்குவார். என்ன கேவலப்படுத்துறாரு. என்னன்னா இவங்க அக்கா வீடுக்கு போயிருந்தோம். அதுக்கு வந்து ரெண்டு ஓட்டை இருந்துருச்சான் சட்டையில. மனோரா அக்கா வீட்டுக்கு. மனோரா அக்கா 2 ஓட்டை இருந்துச்சு. என் தம்பியை போய் இப்படி கேவலப்படுத்தி இவர் என்ன பண்ணிட்டாரு. அதுக்கு ஏன்டி நல்ல சட்டையை பிடிச்சி கிழிக்கிற? இது இப்பயும் இது ஓட்டையாக தான் இருந்துச்சு. இது வந்து கலர்லாம் வாங்கி போயிடுச்சுன்னு வைங்க. அதனால் என்ன கேவலப்படுத்து. நாங்கள் இவ்வளோ தூரம் போட்டு வந்துட்டு இவரே குளிச்சு இவரே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டால் நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கல. என் தம்பியை நீ கேவலப்படுத்திட்டு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து எந்த ட்ரெஸ்ஸை கிழிஞ்சிடாலும் அப்படியே டாரா அன்னைக்கே கொண்டு வந்தேன். அந்த டிஷர்ட் கிழிச்சிட்டேன். இங்கே தான் அந்த டிஷர்ட் ராசியான டிஷர்ட் அது. அந்த டிஷர்ட்டையும் கிழிச்சிட்டேன். இந்த சட்டையை கிழிச்சிட்டேன். அங்கே ஒரு சட்டை தொங்குது பாருங்க, அதையும் கிழிச்சிட்டேன். எல்லாத்தையும் வந்து செல்வாக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ட்ரெஸ் வேணாம், எனக்கு ட்ரெஸ் வேணாம், எனக்கு ட்ரெஸ் வேணாம். நல்ல நாள் ஒரு ட்ரெஸ் ஏங்க முதல்ல ஒரு மனுஷன் உழைக்கிறதும் சம்பாதிக்கிறதும் யாருக்குன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தான். நம்ம நல்ல சட்டை போட்டுக்கணும். நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க செல்வா ஒன்றுமே செய்கிறதுன்னு. செல்வா சம்பாதிக்கிறது யாருக்குன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு. கால்வாசி வந்து அரைவாசி வந்து வீட்டுக்கு, அரைவாசி வந்து கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்னா வேறு எதாவது சொல்கிறாப்புல இருக்குது. அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாலும் நான்லாம் 99% வீட்டுக்கு, 1% இப்போ இந்த சட்டையை கழட்டிடுவோம். வேலை முடிஞ்சிச்சு. 50% சிலுவை. ஜீசஸ் ஆயிட்டார். ஜீசஸ் ஆகலை, ஆயிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நாளைக்கு பார்க்கலாமா? தமிழில் எப்படி எடு எப்படி எப்படி எடு எப்படி இந்த இதோடையா கிழிக்கிற மாதிரி அப்படியே அது நிறைய வியூஸ் போங்கிறியா? நீ புத்திசாலி ஆயிட்டா. நிஷா புத்திசாலி ஆயிட்டா. கிழிச்சாதான் நல்லா புத்திசாலி இல்லைங்கிறாரு. பிடிச்ச வண்டாடிங்கிறாரு. புத்திசாலி இல்லைன்னா நிஷா வந்து என்ன 10 வருஷம் என்னோட குடும்பம் இருக்க மாட்டா. அப்பயே ஓடி இருப்பான். ஓடினாலும் ஓடினாலும் வேற யார்ட்டா எங்கேயும் போக முடியாது. இங்கதான் கழுது கேட்டா குட்டி சவரன்ற மாதிரி இங்கதான் வந்தாகணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது இருக்கு, எது இருக்கு, கொரியர் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸு கொரியர் கிடையாது, ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் இருக்குது. நிஷா கண்டிப்பாக காலையில் வீடியோ போட்டு விடுவா. அது நானே இருந்து எடுத்து கொடுத்தாலும் அதை வாய்ப்பு. ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து மனுஷன் என்ன சூழ்நிலையில் ஆக போகிறான் அப்படிங்கிறது தெரியாது. நிஷாவும் எடுத்து போடுவா. நான் இருந்தாலும் நிஷாவோட சேர்ந்து எடுத்து போடுவேன். இல்லை நான் ஒரு வேளை வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா நிஷா மட்டும் எடுத்து போடுவேன். எடுத்து கொடுத்துட்டு போயிடுங்க. 5 மணிக்கு நாங்கள் பஸ் ஏற்றி 5 மணிக்கு நீ பஸ் ஏற்றி விடு. நான் 3 மணிக்கு போகணுங்க. காலையில் 3 மணிக்கு போகணும். 8 மணிக்கு தானே நீ அங்கே இருக்கணும். 5 மணி திருச்சிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து புதுக்கோட்டைக்கு 1.5 மணி நேரம், அங்கிட்டு 1.5 மணி நேரம், 3 மணி நேரம். இங்கேருந்து திருச்சி மூலம் போக ஒரு 1/2 மணி நேரம். அங்கே நிஷாவை தியாவை கூட்டு போய் டீ குடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். மொத்தம் 4 மணி நேரம். அப்போ 8 மணிக்கு அங்கே இருக்கணும்னா இங்கே 4 மணிக்கு கிளம்பணும், 3 மணிக்கு கிளம்பணும். ஓகே பாய். நிஷா சொன்ன மாதிரியே தமிழில் இதையே வச்சிரும். லவ் யூ.